வாழ்க்கையில எல்லாருக்கும் அவங்களோட பிளஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறத விட மைனஸ் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா என்னைக்காவது உங்க மைனஸ பிளஸ்ஸா நினைச்சிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா இந்த வீடியோட எண்டுக்குள்ள கண்டிப்பா நினைப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஹலோ ஹாய், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் நிவேதிதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் உங்களுக்காக போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் நம்ம சேனலை பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன நட்சல்ல சொல்றேன். நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க லைஃபையே சேஞ்ச் பண்ற மூமெண்டா கூட மாறலாம். சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஒரு நாள் ஒரு ஃபார்மர் குளத்துல இருந்து அவரோட வீட்டுக்கு டெய்லியும் தண்ணி எடுத்துட்டு போறத ஒரு ஹேபிட்டாவே வச்சிருந்தார். அவரு 2 பானைகள்ல எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. அதுல ஒரு பானை ரொம்ப நல்ல பானையா இருந்தது, அதாவது எந்த டேமேஜும் இல்லாம நல்லா இருந்தது. இன்னொரு பானை ஒரு கிராக் பானையா இருந்தது, அதாவது விரிசல் விட்ட பானையா இருந்தது. இந்த நல்ல பானையில கொண்டு போற தண்ணி மட்டும்தான் குளத்துல இருந்து வீடு வரைக்கும் சிந்தாம போச்சு. இன்னொரு பானையில இருக்க தண்ணி போற வழி ஃபுல்லா சிந்திட்டே தான் போகும். வீட்டுக்கு போகும்போதும் அந்த தண்ணி வீட்டுக்கு போய் சேராது. ஒரு நாள் இந்த நல்ல பானை, இந்த நல்லா இருக்க பானை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த விரிசல் பானையை பார்த்து ஒரு கேலி பண்ணுது. நானாவது வாழ்க்கையில எதுக்காவது யூஸ் ஆகுற, அட்லீஸ்ட் தண்ணி எடுக்கவாது யூஸ் ஆகுற, ஆனா நீ வாழ்க்கையில எதுக்குமே யூஸ் ஆகல அப்படின்னு சொல்லிடுது. இந்த விரிசல் விட்ட பானைக்கு இதை கேட்டோன்னே பயங்கர சோகமாயி அழ ஆரம்பிச்சிருது. அப்பதான் அந்த ஃபார்மர் அங்க வராரு. இந்த மாதிரி இந்த பானையும் நான் தான் எதுக்குமே யூஸ் ஆகலையே, என்னையே இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா கேக்குது. அதுக்கு அந்த ஃபார்மர் சொல்றாரு, யாரு சொன்னா நீ யூஸ் ஆகலைன்னு? நான் குளத்துல இருந்து வீட்டுக்கு வர வழி ஃபுல்லா நிறைய விதைகள் செடிகள் நட்டு வச்சிருந்தேன். டெய்லி ஒன்று தூக்கிட்டு வரும்போது நீ தண்ணிகளை சிந்திட்டு வரும்போது அந்த விதை செடியெல்லாம் இன்னைக்கு ஒரு பூங்காவனமாவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த பானைக்கு நம்மளாலதான் இவ்வளோ பெரிய பூங்காவே உருவாயிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் விரிசலா இருக்கிறதே சந்தோஷமா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இது வேணா ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியா இருக்கலாம், ஆனா இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு மெசேஜை சொல்ல வருது. நம்மள நிறைய பேர் அவங்க பிளஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்காங்களோ இல்லையோ, மைனஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சு கண்டிப்பா அதுக்காக ஃபீலோ இல்லை ரிக்ரெட்டோ பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தருக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கலாம். ஆனால் அவங்களால சரியான வீடியோ பார்த்து ஒரு ஃப்ளோ இல்லை, பேச வராது அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் எத்தனையோ சேனல் ஃபேஸை காட்டி பேசாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத நம்மள நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா நம்மளோட மைனஸையே ப்ளஸ் ஆக்கினாலே போதும். இது இன்னொரு கோணலில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சின்ன வயசுல நம்மள நிறைய பேரை புல்லி பண்ணியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒருத்தர் ஹைட்டா இருந்தா அவங்கள நெட்டன்னு சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் குட்டியா இருந்தா அவங்கள குட்டைன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சில ஃபன்னி டேர்ம்ஸ்ல நிறைய பேரை கேலி பண்ணியிருக்கலாம். இல்லை ஒருத்தர் குண்டா இருந்தா, இல்லை ஒல்லியா இருந்தா, ஒருத்தர் பல்லு வெளியில வந்திருந்தா, ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு நேம்ஸ் வச்சு ஒருத்தர் கிண்டல் பண்ணியிருக்கலாம். சரி, ஏன் ஈவன் இப்போ நீங்க ரொம்ப கருப்பா இருந்தா கூட உங்களை கருப்பு, பிளாக்கி இந்த மாதிரி நேம்ஸ் கூட வச்சிருக்கலாம். ஆனா ஒருவேளை நீங்க ரொம்ப கருப்பா இருக்கீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? சொல்ல முடியாது, நீங்க ஒரு ஃபியூச்சர் இன்டர்நேஷனல் மாடலா கூட மாறலாம். நிறைய பிரபலமான பிராண்ட்ல நிச்சயமா டார்க்கா ஸ்கின் டோன் இருக்கவங்க எல்லாரும் பெரிய பெரிய மாடல்ஸ் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். ஆனா அன்னைக்கு நீங்க மாறும்போது உங்களை கிண்டல் பண்ண எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற மெசேஜ் மட்டும்தான் அனுப்புவாங்க. இப்போ நம்மள சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜென்ரலாக சீக்கிரமாக செட்டில் ஆகிருப்பாங்க. இல்லை நம்ம கூடயே இருக்கவங்க வீடு வாங்கியிருக்கலாம், ஒரு ஆடி கார் வாங்கியிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வாங்கியிருக்கலாம். ஆனால் நம்ம அதை வாங்கலையே அப்படிங்கிறத சம்டைம்ஸ் நம்ம மைனஸாக ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதையே அப்படியே கொஞ்சம் ப்ளஸ்ஸாக யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நமக்கு டிசர்வ் ஆகுறது ஆடி இல்லையோ, லேம்போகினியாக இருக்குமோ, இல்லை நம்ம வாங்க போகிறது ஃப்ளாட் இல்லையோ, ஒரு பெரிய வில்லாவாக கூட இருக்கலாம். ஸோ வாழ்க்கையில் எல்லாத்தையும்